ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகே. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சிம்ம ராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் வக்ர நிலையிலே கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கன்னி ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் துலாம் ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் அக்டோபர் மாதம் 2 முறை இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியே வக்ர நிலையில் உள்ள சனி பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்ட பணியை செய்ய முடியாமல் இருக்கும் சூழல் ஏற்படும். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதம் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமையிடக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு ஒரு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாய் வழி உறவுகளால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில மாணவ மாணவிகளுக்கு. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரருடைய உடலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துர ஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ருணரோக சத்துர ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையான மதிப்பிடுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் ஏற்கனவே வாங்கிய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான சூழலும் ஏற்படும். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் எளிதில் கடன் கிடைப்பதற்கான சூழலும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகளிடம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். களத்திரஸ்தானத்திலே களத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலத்து பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். இருந்த போதிலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியரின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். இருந்த போதிலும் மூத்த சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பெரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு பாதங்களில் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நடக்கும் போது காலனி இல்லாமல் நடப்பதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.